வணக்கம். இப்போ ஒரு கிளையண்ட்டோட ப்ளவுஸில் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதில் வந்து ஒரு 11 அளவு வந்து ரொம்ப முக்கியமான அளவு. அது இருந்தால் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ அதை நான் எப்படி எடுக்கிறதுங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். கையோட சுற்றளவுலேருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த கை இங்கே இருக்குது. இதுலேருந்து இப்படி எடுத்துட்டு கையோட ஆம் ஹோல் கிட்ட கரெக்டாக இப்படி வச்சுட்டு வேறு எங்கேயும் எடுக்கக்கூடாது. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் எடுக்கணும். இன்ஸ்டேப் வச்சு காமிக்கிற பாருங்கள். இந்த ஸ்ட்ரெயிட் இந்த கோணலாலாம் எடுக்கக்கூடாது, அளவு மாறிடும். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அவங்களோட அளவு எடுத்திங்கன்னா 8.5 வருது. இதுதான் இவங்களோட கை சுற்றளவு. இதுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் துணி எதுவுமே விட வேண்டாம். கரெக்டாக இந்த அளவு எவ்வளவோ அதை எடுத்துக்கோங்க. கையோட சுற்றளவு வந்து 8.5. அடுத்தது இவங்க கையோட உயரம். கை உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். அது எங்கன்னா இந்த இடத்துக்கு சேர்ந்து இந்த ஷோல்டர், இந்த தையலையும் சேர்த்து இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்காக நீங்கள் தனியாக துணி விட தேவையில்லை. அதனால் இந்த கரெக்டாக அந்த இடத்துல எடுத்துக்கோங்க. 6.5. இவங்க கை உயரம் 6.5. இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நான் போட வேண்டிய இது நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது கை உயரம் எடுக்கிற மெத்தட் இவ்வளோதான். இப்போ உடம்பு எடுக்க போகிறோம். மார்பு சுற்றளவு எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கை முடிஞ்சவுடனே மார்பு சுற்றளவு. அதை எங்கேருந்து எடுக்கணும்னா இந்த ஆம் ஹோல் கிட்டேருந்து ஃபஸ்ட்டு ஹூக்கு இருக்கும் பாருங்கள், அதுக்கு மேலே இப்படி கரெக்டாக துணியை பிடிச்சி எடுக்கணும். துணி ரொம்ப இழுக்கவும் வேண்டாம், ரொம்ப லூஸாக விட்டுட்டு எடுக்கக்கூடாது, சுருக்கம் இருக்கக்கூடாது. மெயினாக துணியில் நல்லா அப்படி கரெக்டாக வச்சு பிடிச்சி இப்படி எடுத்திங்கன்னா இவங்களுக்கு வந்து 9.5 இருக்குது. இது கூட வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கலாம். அதெல்லாம் நான் அப்புறம் இந்த இதில் மெஷர்மெண்ட்டில் காமிச்சிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு எப்படி எடுக்கிறதுங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். அடுத்தது உயரம் எடுக்கிறோம். ப்ளவுஸோட உயரம் எவ்வளோ வேணுங்கிறத கரெக்டாக அந்த ஷோல்டர் இங்கே மடிஞ்சிருக்கு. இந்த துணியை நம்மளால் இப்படி திருப்ப முடியாது. அதுக்காக அந்த ஒரு 1/2 இன்ச்சை மேலே வச்சு கரெக்டாக அப்படி எடுக்கணும். எடுத்தோன்னா இவங்களுக்கு 14 இருக்குது ஹைட். இது என்ன அளவு இருக்கோ அது கூட 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கோங்க 14க்காக. அவ்வளோதான். இது வந்து ஹைட் எடுக்கணும். இப்போ அடுத்தது கழுத்து அகலம் எடுக்கப்போம். கழுத்து அகலம் எப்படி எடுக்கிறதுனா, ஒரு ஸ்கேல் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது இந்த கழுத்தோட பார்டரில் இப்படி வச்சிட்டிங்கன்னா அந்த தன்னால் உங்களுக்கு வந்து அந்த ஒரு டேர்ன் வரும். இதில் ப்ளவுஸில் இந்த இடத்துல ஒரு டேர்ன் வரும். அந்த டேர்னில் ஒரு கோடு போட்டுக்குவோம். போட்டுட்டு அதே மாதிரி இந்த சைடும் வச்சு ஒரு கோடு போட்டுக்குவோம். போட்டுட்டு இன்ச் டேப்பால் இந்த இடத்துலேருந்து இங்கே மெஷர் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். அதுதான் அவங்களோட கழுத்து அகலம். இதை விட நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து கழுத்து வந்து தொங்க ஆரம்பிச்சிடும், ஷோல்டர் இறங்கி வரும். அது வராமல் இருக்கிறதுக்கு கரெக்டாக இந்த இடத்துல எடுங்க. இந்த 2 இன்ச்சஸ் இது கழுத்து அகலம். இப்போ கழுத்து உயரம் எடுக்க போகிறீங்க. இந்த இடத்துலேருந்து கரெக்டாக இந்த டாட் இங்கே கிராஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த இடத்துக்கிட்ட வரணும். ஸோ இப்போ அதை எடுக்கும்போது 6 இன்ச்சு வருது. கரெக்டாக இவங்களுக்கு கழுத்து உயரம் வந்து 6 வருது. இதுதான் ஃபஸ்ட்டு மாதிரி. இது போட்டதுக்கப்புறம் ஷோல்டர் அளவு எடுக்கும். ஷோல்டர் தோள்பட்ட அளவு எங்கேருந்து எடுக்கணும்னா இந்த இடத்துலேருந்து கரெக்டாக இங்கே எடுங்க. இப்போ வந்து இவங்களுக்கு 2.5 இருக்குது. 2.5 இருந்ததுன்னா இந்த பக்கம் தச்சிருக்காங்க, அதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு விட்டு இப்போ என்ன செய்யணும், 2.25 அளவு எடுத்துக்கணும். இவங்களோட ஷோல்டர் அளவு 2.25. இப்போ அடுத்ததாக ஆம் ஹோல் அளவு பார்க்க போகிறோம். ஆம் ஹோல் அளவு எங்கன்னா நீங்கள் இந்த தச்சு வச்சுருக்காங்க இல்லையா, இந்த இடத்துலேருந்து இந்த எண்டு வரைக்கும் இப்படி பார்த்துக்கணும். இப்போ இது எங்களுக்கு வந்து 7.5 இருக்குது. இது சப்போஸ் இது வந்து நம்ம கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு ஈஸி மெத்தட் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இந்த தையல் கிட்டேருந்து கரெக்டாக இன்ச்சு டேப்பை அப்படியே கொண்டுகிட்டே போங்க இந்த ஆம் ஹோல் கிட்ட வரைக்கும். கரெக்டாக இந்த தையலும் அதே 7.5 வரும். ரெண்டும் ஒரே அளவு வந்ததுன்னா நம்ம ஆம் ஹோல் வந்து பயப்படாமல் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது டாட். எல்லாமே கொக்கி சைடு பக்கம் எடுங்க, மெஷர்மெண்ட்டு கரெக்டாக வரும். ஐ சைடு எடுத்திங்கன்னா துணி அது எக்ஸஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு அளவு தப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இது டாட்டு இந்த இடத்துலேருந்து கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்டில் பார்க்குறீங்க. இது இங்கே மடித்து தைச்சிருக்காங்க, அதனால் நம்ம இப்படி வளைச்சி எடுக்கும். ஸோ 12 இருக்குது. இவங்க டாட்டோட அளவு 12 இருக்குது. இவ்வளோ தான். இதுக்கப்புறம் இந்த பட்டன் பட்டிக்கு 2.5 இன்ச்சு துணி, அது கட்டிங்கில் உங்களுக்கு காமிக்கிறேன். இது மெஷர்மெண்ட்டு இவ்வளோ தான். இந்த கிளைண்ட்டோட ப்ளவுஸுக்கு
எவ்வளோ துணி தேவைப்படுதுங்கிறத சொல்கிறேன். அவங்க மார்பு சுற்றளவு வந்து 40 இருக்குது. 40 வந்து இந்த துணியில் இப்படி கரை பகுதியில் ஓட்டையாக இருக்கும் பாருங்கள், அந்த பகுதியில் வச்சுட்டு இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா 100 இருக்கும். ஸோ இவங்களுக்கு 1 மீட்டர் இருந்தால் தான் அந்த ப்ளவுஸ் தைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் மடிக்கிறது எப்படின்னு சொல்கிறேன். கை தான் முதல்ல மடிக்க போகிறோம். இந்த கரை பகுதி பக்கம்தான் மடிக்கணும். இந்த 2 துணியை ஈக்குவலாக வச்சுட்டு சுருக்கம் இல்லாமல் துணியை தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து திருப்பி 2ஆக கொண்டு போய் ஃபோல்ட் பண்ணேன். இதில் தையலுக்காக இங்கேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டேன். இது வந்து கை எல்லாருக்கும் சாதா ப்ளவுஸ் தைக்கிற கை எல்லாமே இந்த 1 இன்ச்சு கம்பல்சரியாக விடுங்க. அப்போ தான் மடித்து எம்மிங் பண்ணும்போது அழகாக இருக்கும். இப்போ அடுத்தது கையோட உயரம். இவங்க உயரம் வந்து 6 இருக்குது. என்ன உயரம் இருக்கோ அப்படியே அதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுரும். இதை போட்டுட்டு இன்ஸ்டேப்பில் இதை வந்து நீங்கள் 3ஆக பிரிச்சுக்கோங்க. இது A, B, Cன்னு பிரிச்சுக்கோங்க. இப்போ இந்த C அளவில் முதல்ல இங்கேருந்து -3 அளவு இங்கேருந்து ஹைட் எடுத்துக்கோங்க. யாருக்காக இருந்தாலும் இந்த மெஷர்மெண்ட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கும் தைக்கிறது போடுறதுக்கு. இப்போ B அளவில் இந்த இடத்துலேருந்து 1 இன்ச் எடுத்துக்கோங்க. இதை வந்து ப்ளஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 1 இன்ச் எடுத்துக்கோங்க. இதை மைனஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ்ஸுங்கிறது முதுகு சைடு வரும், அதாவது பின்பக்கம் வர்றது. இந்த மைனஸுங்கிறது முன்பக்கம் வர்றது. இப்போ இதை எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். இப்படி ஃபஸ்ட்டு இது இந்த ப்ளஸ்ஸை போட்டுறோம். அடுத்தது இதுலேருந்து கொஞ்சம் வந்து இங்கே இருக்கும். இந்த இடத்துலேருந்து ஒரு 1 இன்ச்சு, இந்த இடத்துலேருந்து 1 இன்ச்சு. இதில் ஸ்டார்ட் பண்ணி இதில் கொண்டு முடிச்சிங்கன்னா பக்காவாக வரும் கை. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கை மெஷர்மெண்ட். இதை எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த கட்டு மார்க் பண்ண இடத்துக்கிட்டு ஒரு சின்ன கட்டு கொடுத்துக்கோங்க. இது வரைக்கும் தான் மடிக்கணுங்கிறதுக்காக ஒரு அடையாளம். இப்போ இந்த இங்கேருந்து இது ஏன் இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கேன்னா இது தையலுக்காக நம்ம விட்டுருக்கிற துணி, அவ்வளோதான். இப்போ இதில் இந்த உள்கைன்னு இதை ஒன்று வெட்டணும். இது சில பேர் இப்படியே வச்சு வெட்டிட்டு தப்பாக நாளையும் வெட்டிடுவாங்க. அதனால் இதை விரித்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இதை மட்டும் தனியாக வெட்டணும். இப்படி வச்சுக்கிட்டு இந்த கார்னரில் ஒரு சின்ன கட்டு கொடுத்துக்கோங்க. அது ஷோல்டரில் தைக்கிறதுக்கு கரெக்டாக வரும். இதை ஃப்ரண்ட்டு சைடில் வரவங்கிறதுக்காக இதில் ஒரு சின்ன அடையாளம் பண்ணிக்கோங்க. இது எண்டாச்சு, அவ்வளோதான். இது கை வெட்டியாச்சு. இப்போ அடுத்தது உடம்பு வெட்ட போகிறோம். இதை எப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அவங்க மார்பு சுற்றளவு வந்து 10 இருக்குது. நம்ம ஒரு 1/2 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். தையலுக்காக வேண்டி கொஞ்சம் கூட வச்சுக்கலாம். இங்கேருந்து இங்கே எடுக்கிறோம். 17 இருக்குது இந்த அளவு. இவங்களோட உயரம் வந்து 14 இன்ச்சு இருக்குது மொத்தம் உயரம். அதனால் நம்ம 14 கூட 2 இன்ச்சு எடுத்து 16 வரும். அந்த இடத்துக்கிட்ட வச்சு மடிக்கிறோம், துணியை மடிக்கிறோம். இவ்வளோதான் இந்த ப்ளவுஸுக்கு தேவையான துணி. இப்போ இது மீதியை இருக்கிறதெல்லாம் நம்ம வெட்டி எடுத்தாச்சு. இந்த துணி நமக்கு தேவையானதை எடுத்துட்டோம். இப்போ இவங்க உயரம் வந்து இங்கேருந்து 14 ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது எதுக்குன்னா கரெக்டான அளவு 14. இது மடித்து தைக்கிறதுக்காக இந்த 2 இன்ச்சு வச்சுருக்கோம். இப்போ அவங்களோட இதுலேயும் அந்த கையில் பண்ண மாதிரி ABCன்னு 3ஆக பிரிச்சுக்கோங்க. கழுத்து அகலம், கழுத்து உயரமும் Aல வரும். Bயில் வந்து தோள்பட்டை அளவு வரும். Cயில் வந்து ஆங்கோல் அளவு வரும். இப்போ இந்த அளவு வந்து இவங்களுக்கு 2 தான் வச்சுருக்காங்க. அதனால் கழுத்து அகலம் நம்ம 2 வைக்கிறோம். கழுத்தோட உயரம் 6. இதை ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணிக்கோங்க.
போட்டுட்டு இந்த ஷேப் இது கொண்டு கொஞ்சமாக இந்த இடத்துல மட்டும் இப்படி வளைஞ்சு வந்தால் அந்த ரவுண்டு அழகாக வரும் கழுத்து. அதுக்காக இதை மார்க் பண்ணிக்கிறோம். தோள்பட்டை அளவு வந்து 2.5 தான் வந்தது. நம்ம 1/4 இன்ச்சு கூட வச்சு தையலுக்காக இதை மார்க் பண்ணுறோம். அடுத்தது ஆம்ஹோல் அளவு. ஆம்ஹோல் அளவு கீழேருந்து 7.5. இதே தான் இந்த இடத்துலையும் வரும். நம்ம இப்படி வச்சு கிராஸில் பார்த்தீங்கன்னா 7.5 நேராக வரும். ஸோ அதனால் நம்ம போடுறது கரெக்டு. இப்போ இதை வந்து இங்கேருந்து மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து என்ன செய்யணும், 1.25 இன்ச்சு கிராஸ். நம்ம கை வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதுனால இங்கேருந்து ஒரு 1.25 எடுக்கிறோம். அடுத்தது உள்கை வந்து 1 எடுக்கும். 3/4 எடுத்தாலும் ஓகே தான். இதில் என்னன்னா இங்கே எடுக்கிறது ப்ளஸ்ஸு, இங்கே எடுக்கிறது மைனஸ். நம்ம எப்படி கையில் பண்ணோமோ அதே மாதிரி. இது பின் கை, இது முன்கை. இதில் நம்ம வெட்டும் போது இதில் 4 பீஸையும் வெட்டணும். இதில் வந்து 2 மட்டும் வெட்டணும். அதுக்காக 2 மார்க்கிங் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் அவங்க பேக் நெக் வந்து அவங்க எவ்வளோ 6.5 வச்சுருக்காங்க. ஸோ அதே அளவு நம்மளும் இங்கே வைக்கிறோம். பின்னாடி மார்க்கிங். உங்களோட பேக் நெக்கு அளவு 7 இருக்குது, வச்சாச்சு. இப்போ டாட்டு பார்க்குறோம். டாட் வந்து இங்கேருந்து 12 இன்ச்சு அவங்களுக்கு ஃப்ரண்ட்டு டாட் வருது. இந்த ஷோல்டரில் சென்டர் பண்ணிக்கோங்க. சென்டர் பண்ண இடத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக எங்கே வருதோ அந்த இடத்துக்கிட்ட அந்த 12 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இது டாட்டுக்கான மார்க்கை. அதனால் என்ன பண்ணுறீங்க, இது ஒரு சின்னதாக அங்கங்கே ஒரு டாட் போட்டுக்கிட்டே வாங்க. இப்படி போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து இந்த டாட் மார்க் பண்ணதுக்கு கொஞ்சம் கீழே லைட்டாக கொஞ்சம் கீழே வந்து மார்க் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஷேப் அழகாக வந்துடும். இவ்வளோ தான் ப்ளவுஸ் மார்க்கிங். இப்போ நான் இது எப்படி தனித்தனியாக வெட்டுறேங்கிறத காட்டுறேன். ஃப்ரண்ட்டை நெக்கை வெட்டுறேன். இது வெட்டியாச்சு. இப்போ பேக் நெக் இதையும் அதே மாதிரி வெட்டியாச்சு. இப்போ நெக்கை வெட்டியாச்சு. இந்த மேலே இருக்கிற 2 பீஸ் மட்டும்தான் பட்டியில் வெட்டணும். பேக்கு மறந்து கூட வெட்டிடாதீங்க, வேஸ்ட்டாக போயிடும் கிளாத்து. அதனால் இது 2 மட்டும் வெட்டு. இதை நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் வெட்டும்போது பட்டிக்கு தனியாக நீங்கள் துணி தேவையில்லை, அதுவே அழகாக வந்துருக்கும். இப்போ அடுத்தது ஆம்ஹோல் வெட்டுறோம். அது சொன்ன மாதிரி பின்னாடி வர கைக்கு 4ஐயும் சேர்த்து வெட்டிடணும். ஃபஸ்ட்டு 4ஐயும் வெட்டிடணும். அதுக்கப்புறமா 2 மட்டும் முன்னாடி பீஸுக்கு வெட்டணும். இது இப்படி வச்சு வெட்ட உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா ஷோல்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை தூக்கி தனியாக வச்சுக்குவோம். தப்பு வராமல் வெட்டுறதுக்கு இப்படி வச்சுங்க. இவ்வளோதான். இது வந்து ஃப்ரண்ட்டு பீஸு, பேக் பீஸு, இடுப்பு பட்டி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இது கூட இடுப்பு பட்டிக்கு இன்னொரு பட்டி துணி வெட்டணும். அதுக்காக நம்ம ஏற்கனவே இந்த வெட்டி மீந்த இருக்குல்ல, அதுலேருந்து எடுத்து போட்டு இதை மார்க் பண்ணிக்கிட்டு இதே அளவுக்கு இன்னொரு பீஸை வெட்டிடும். இந்த இடத்துல லைட்டாக ஒரு கட்டு கொடுத்துக்கோங்க. இது ஃப்ரண்ட் சைடு வரணுங்கிறதுக்காக. இதை நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது அப்புறமா அது ஏன் கட்டு கொடுக்குறோங்கிறத சொல்கிறேன். இது இடுப்பு பட்டி. இப்போ இதில் பட்டன் பட்டி தைக்கிறதுக்காக கம்பல்சரியாக 2.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா அழகாக பட்டன் பட்டி க்ளோஸாக வரும். இல்லைன்னா நடுவில் சின்னதாக வெட்டிட்டிங்கன்னா தைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். 2.5 இன்ச்சு இது பட்டன் பட்டி. இப்போ கிராஸ் பீஸ் வெட்டப்போ எதுக்குன்னா கழுத்துக்கு. இது புரியாதவங்க, ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கவங்க என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்கேலை இப்படி போட்டுக்கிட்டு இப்படி கோடை போட்டுட்டு வெட்டுங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக கழுத்து ரவுண்டு கழுத்தாக இருந்தால் கிராஸ் பீஸ் தான் வெட்டணும். ஸ்ட்ரெயிட் பீஸெல்லாம் வெட்டிக்காதீங்க, அது வராது. கழுத்து வளைஞ்சி வராமல் போயிடும்.
இந்த கிராஸ் பீஸை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இதை இழுத்து பார்த்தீங்கன்னா இப்படி துணி எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்படி எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா கரெக்டாக வெட்டியிருக்கோன்னு அர்த்தம். நீங்கள் ஸ்ட்ரெயிட் பீஸாக இருந்ததுன்னா இப்படி இழுத்திங்கன்னா இழுக்காது. கிராஸ் பீஸை இப்படி இழுத்து கொடுக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ.